ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி, விருதுநகர் தென்மேற்கு மாவட்டம். எங்களோட பொதுக்குழுக்கு நாங்க வந்திருக்கோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, நாங்க அடுத்தபடியா நாங்க என்னென்ன நகர்வுகள் எடுக்க போறோம், தளபதியோட உத்தரவுப்படி நாங்க என்னென்ன வேலைகள் செய்ய போறோங்கிறது இந்த நேரத்தில் தீர்மானம் எடுக்கப்படும். எங்களோட கட்சி சார்ந்த நிகழ்வுகளை இனி மும்முரப்படுத்தி நல்லபடியா 2026 எலெக்ஷனுக்கான எல்லா வேலையும் நாங்க போக்கஸ் பண்ணி செய்வோங்கிறத இந்த நேரத்தில் எங்களோட கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளும் சரி, எங்களோட தலைவர்களும் சரி சொல்றதை கேட்டு நாங்க நல்லபடியா நடப்போம். எதிர்கட்சிகளோட விமர்சனங்கள் தொடர்ந்து தாவேக்கா மேல இருந்துட்டே இருக்கு. அது எதிர்மறையான எண்ணங்களை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க? இல்ல, கண்டிப்பா கிடையாது. விமர்சனங்கள் எல்லார் மேலேயும் வைக்கப்படுறதுதான். விமர்சனங்களை தாண்டி தான் எல்லா விஷயங்களும் செய்யணும். ஒரு பெண் ரோட்ல நடந்தாலும் விமர்சனம் வரும். அதே சமயத்துல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் விமர்சனங்கள் வரும். விமர்சனங்களை தாண்டி தான் எல்லா விஷயங்களும் வரணும். நாங்க ஒரு மாற்று சக்தியா வருவோம்னு வரும்போது எந்த விமர்சனத்தை தாண்டி நாங்க செயல்படுறதுக்கு ரெடியா இருக்கோம். கரூர் சம்பவத்தை தொடர்ந்து இது முதல் முறையா பேசப்படுறாங்க. என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கு? அவர்களுடைய ஸ்பீச்ல என்ன மாதிரியான விஷயங்களை எதிர்பார்ப்பு? இல்ல, தாக்கம் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். பாத்தீங்கன்னா, தளபதி பேசினாலே, அறிக்கை கொடுத்தாலே பாத்தீங்கன்னா அது ஒரு வாரமா பேசு பொருளா மாறுது. இந்த நேரத்துல தளபதி பேசும்போது அதுக்கான கண்டிப்பா ஒரு போக்கசிங்கான விஷயங்கள் நிறைய நடக்கும். நாங்களும் எதிர்பார்த்து வந்திருக்கோம். பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு அப்புறம் நாங்க இன்னும் நாங்க நல்லபடியா வேலை செய்யணும். எங்களுக்கு தளபதிக்கு உறுதுணையா இருக்கணும், கட்சிக்கு உறுதுணையா இருப்போம்னு சொல்லி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு அது தாவேக்காவை கீழே தள்ளிடுச்சு, தாவேக்கா இனிமே மீண்டு வராது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் தொடர்ந்து செயல்பாடுகள் அதிகரிச்சிருக்க மாதிரி பாக்குறோம். என்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு? இல்ல, நாங்க எங்களோட வேலைகளை முன்னாடி பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்னும் வேலைகளை அதிகப்படுத்தி இருக்கோம்.